நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. பரிசுத்த ராஜா நன்றி சொல்கிறேன். சர்வ உள்ளவரே நன்றி சொல்கிறேன். உங்கள் கருத்திலே தாழ்த்துறேன். அடிமை மறைத்து பேசுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம். உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆண்டவர் சர்வவல்லவர் பாருங்க, கிருபையே மாறாத கிருபை, நம்மை நடத்துகிற கிருபையை, பாதுகாக்கிற கிருபை, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் கர்த்தர் நடத்தி வருகிறார். எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், எத்தனை நிந்த அவமானம் வந்தாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. யார் பிரிக்க முடியும்? எங்கள் இயேசுவின் அன்பில் இருந்து எதுதான் பிரிக்க முடியும்? என் நேசரின் அன்பில் இருந்து யாரும் நம்மை பிரிக்க முடியாது. ஆண்டவருடைய அன்பில் இருந்து பாதுகாக்கிற தெய்வம் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43 அதிகாரம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்போது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள், என்னுடையவன், என்னுடையவள். பத்தியலா சோத்திரம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். ஆண்டவர் மீட்டு கொண்ட தெய்வம். வியாதியிலிருந்து மீட்டு கொண்டார், பாவத்திலிருந்து மீட்டு கொண்டார், செய்வன போராட்டத்திலிருந்து மீட்டு கொண்டார். இன்னும் எந்த விதத்திலேயாக இருந்து நம்மை மீட்டு எடுக்கிற தெய்வம். மீட்டு கொண்டேன், உன்னை மீட்டு கொண்டேன் கர்த்தர் சொல்கிறேன். நிறைய பேர் ஜெயிலில் இருந்தால் அவங்கள மீட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. சிறைச்சாலையில் இருந்தால் இன்றைக்கி நிறைய பிசாசு சிறைச்சாலையில் போட்டு வச்சுருக்கு. நிறைய மனுஷங்களை பாவங்கிற சிறைச்சாலையில் போட்டிருக்கு, வியாதிங்கிற சிறைச்சாலையில் போட்டிருக்கு. எத்தனையோ மக்கள் ஆஸ்பத்திரியில் கிடந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. மாத்திரையா சாப்பிட்டு பார்த்து கேட்கலையே. நேற்று திருநெல்வேலியில் ஒரு வீட்டுக்கு ஜபிக்க போகிறேன் முந்தா நாள். பேகும்போது அவங்க சொல்கிறாங்க, ஒவ்வொரு டாக்டர்கிட்ட பையன் ஆஸ்பத்திரிக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபா. அந்த மாத்திரை சாப்பிட்டு ஒரு மாதம் மாத்திரை சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு முடிச்சு கேட்காது, திருப்பி வேறு ஆஸ்பத்திரி. இப்படி 2000 ரூபா 20000 ரூபா செலவழிச்சிட்டேன். 20000 ரூபா செலவழிச்சிட்டேன் ஆஸ்பத்திரி போய். ஒரு வழி கூட கேட்கல, முட்டு நடக்க முடியல, கால் வலிக்கு குத்துடுக்குதேன்னு சத்தம் போடுறாங்க. ஆண்டவரே நீங்கள் இரக்கம் பண்ணுங்கப்பா, இந்த வியாதியிலேருந்து இந்த மகளை மீட்டு எடுத்துருங்க, மீட்டு எடுத்துருங்க, இந்த வியாதியிலேருந்து மீட்டு எடுத்துருங்க. என்ன சொன்னார் தெரியுமா? நம்மளுக்கு சுகம் கொடுப்பேன், ஆனால் அவள் என்னுடைய ஊழியத்தை செய்வாளான்னு கேள். ஆண்டவர் சொன்னேன், ஏசப்பா சுகம் கொடுத்துருங்க ஏசப்பா. அந்த சிஸ்டர்கிட்ட சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் ஆண்டோடைய ஊழியத்தை செய்யணும், ஜெபிக்கிற ஊழியத்தை செய்யணும். திறப்பின் வாசலிருந்து ஜெபிக்க ஆட்களை தேடணும், ஒருவரையும் காணலை. ஊழியம் செய்ய நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் வீட்டிலேருந்து மக்களுக்காக ஜெபிக்க ஆள் இல்லையே, திறப்பின் வாசல் ஜெபிக்க ஆள் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. சோத்திரம். 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு 10 ஜெபக்குறிப்பு சொல்லு அப்படின்னார். சொன்னேன், ஒரு நாளைக்கு 10 ஜெபக்குறிப்பு தேசத்துக்காக 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஜெபிக்கணும். அப்படி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அந்த முற்றுள்ள வழி பேரும் நடந்துடலான்னு சொன்னேன். சரின்னு இருக்காங்க. அல்லேலூயா. சொல்லிட்டு வந்து 3 நாள் தான் ஆகுது. பாருங்கள், நம்முடைய தேவன் பெரியவர். ஏன்னா ஒரு காலத்தில் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி நடக்க முடியாமல் இருந்தேன், கட்டில் படுத்து கிடக்கேன். என் மக சொன்னால் நல்லா சாப்பாடு தாரா, தம்பிக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம், ஒன்றும் பயப்படாதுங்க, கவலைப்படாதுங்க, சாப்பிட்டுட்டு படுத்துக்கிடுங்க, சாப்பிட்டுட்டு கட்டில் படுத்து கிடக்கணும்.
எனக்கு கஷ்டமாயிட்டு. ஆண்டவரே, நான் ஊழியம் செய்தவள், நாங்கள் சாப்பிட்டுட்டு கட்டில் படுக்க எனக்கு உயிர் வேண்டாம். அந்த உயிரினை கொண்டு போயிருங்க. என்னத்துக்கு? படுத்து சோறுதுண்டு படுத்து கிடக்க எதுக்கு உயிர் வேணும்? நான் நடந்து ஊழியத்தை செய்யணும். ஏன்னா என்ன பொருத்தனை பண்ணேன் எதுக்குன்னு கேளுங்க அன்பு பிள்ளைகளே. சும்மா செய்தியை கேட்டுட்டு செய்தி நல்லா இருந்தால் அப்படி சொல்லாதுங்க. இன்றைக்கே மனம் திரும்பி நாளை நடப்பாதே ஆரியாயோ என் சகோதரனே என் சகோதரியே, இன்றே மனம் திரும்புவாயா, நாளை உன்னாளல்ல இன்று உன்னாளல்ல, இன்றே மனம் திரும்புவாயா. இந்த சாட்சியெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு கேளுங்க. கேட்டுட்டு நல்லா இருந்த சாட்சி சொல்லாதுங்க. நீங்கள் அதைப்படி மனம் திரும்புங்க. ஆக்சிடெண்ட் ஆகி பாருங்கள், ஸ்கேன் செத்துட்டான்னு சொல்லிச்சு. டாக்டரே பிழைக்க மாட்டா. 10 லட்சம் செலவழி 10 லட்சம் செலவழித்தாலும் பிழைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன அதுக்கு பிறகு 5 வருஷம் ஊழியம் செய்ய வச்சுருக்காரு. எவ்வளோ பெரிய தெய்வம் தெரியுமா? நடக்க முடியாமல் படுத்துருக்கிறேன், கோயம்புத்தூரில் இருக்கிறேன். நான் எத்தனை பேருக்கோ வீட்டுக்கு போய் ஜெபிச்சிருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஜெபிக்க யாரும் வரலையே, அது கவலையாக இருக்குது. யாரும் வந்து வீட்டில் ஜெபிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே. நான் நடக்க முடியாமல் படுத்திருக்கேனே ஏசப்பா, வீட்டுக்கு வந்து ஜெபிக்க ஆள் இல்லையே அப்படின்னு ஜெபிச்சிருக்கேன். எத்தனை பேருக்கு ஜெபிச்சிருக்கேன், எத்தனை ஊழியக்காரங்களுக்கு காணிக்க கொடுத்து தாங்கியிருக்கேன். நான் ஜெபம் பண்ணி எத்தனை பேரும் ஊழியக்காரங்களாம் இருக்காங்க, பேய்களை விரட்டி ஊழியக்காரங்க இருக்காங்க. அன்னும் ஒருத்தர் வந்து எனக்கு ஜெபிக்க வரல. கோயம்புத்தூரில் இருக்கு. எனக்கு கஷ்டமாயிட்டு. ஆண்டவரே, ஜெபிக்க யாரும் இல்லையேன்னு சொல்லி இந்த செல்லில் செய்தி வரும், அதை பார்த்துக்கிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ என் மகன் அப்படி சொன்னேன், ஏசப்பா எனக்கு நடக்க காலு தந்துருங்க. நான் எனக்கு வந்து ஜெபிக்க ஆள் இல்லையேன்னு சொல்கிறீங்களா, இந்த ஊழியத்தை நான் சொல்லுவேன், செய்வேன். யார் ஜெபிக்க கூட்டாலும் அந்த வீட்டுக்கு போய் ஜெபிப்பேன். ஆண்டவரே, எனக்கு ஆள் தாங்க அப்படி நேசப்பட்ட கேட்டேன். எனக்கு ஆள் தாங்க, நான் நடக்கணும். எனக்கு வந்து சோமலாமல் படுத்திருக்கேன், ஜெபிக்க ஆள் இல்லைன்னு நினைக்கேன். வர்றதுக்கு ஆள் இல்லை. நான் எனக்கு ஆள் தந்தா யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ அத்தனை வீட்டில் போய் ஜெபிப்பேன். ஏசப்பா, சோமலாமல் இருக்க வீட்டில், பிரச்சனையோடு இருக்கிற வீட்டில், கண்ணீரோடு இருக்க வீட்டில் ஜெபிப்பேன். உதவி செய்யுங்க ஏசப்பா, எனக்கு ஆள் தாங்க அப்படின்னு. நான் சும்மா சாப்பிட்டு படுக்க மாட்டேன். அப்போ நான் உயிர் வேண்டாம், நான் நான் உயிர் தாங்க அப்படின்னு சொன்னேன் ஏசப்பாட்ட. இந்த ஊழியத்தை நான் செய்வேன்னு பொருத்தனை பண்ணி சொல்லி ஜெபித்தேன். அதுக்கு முன்னாலும் ஊழியம் தான் செய்தேன். ஆனாலும் அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்ய ஏசப்பா கேட்டேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க வச்சார. எனக்கு பாத்ரூம் போனாலும் ஆள் தான் கொண்டு விடணும், அப்படி கூட்டிகிட்டு வரணும். படுக்கையில் இருப்பேன். ரொம்ப கஷ்டம். தன்னாலேயே நடக்க ஆரம்பித்தேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என்ன நடந்து தெரியுமா? தெருவில் நடந்தால் சும்மா போகிற கார் என் மேலே வந்து என்னை அடித்து கொண்டு போய் இருக்கும். பைக்கு அப்படியே மேலே விழுந்தமா அடித்து நான் வந்துட்டே பைக்கு விழுந்துட்டேன். அப்படியே சத்தம் கேட்கும். அப்படியே ஏசப்பா அதை செவிச்சு அந்த ஆவியெல்லாம் கட்டுனே ஓடுவா சாசுகளா சோத்துரும் செவிச்சு கட்டுனே பாருங்கள். ஆண்டவர் புது பலம் கொடுத்து நடக்க வச்சார். அதான் சொல்லுகிறார் சோத்துரும், பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டே, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படாத அன்பு பிள்ளையே, உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கேன். பேர் சொல்லி கூப்பிட்டு அழைச்சிருக்காரு ஆண்டவர். பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள். பாருங்க, எங்கள் அம்மா வச்ச பேர் அந்தோணி அம்மாள். அந்தோணியாரை தான் கும்பிடுவேன் நான். ஆனால் ஏசப்பா என்னை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி ஊழியக்காரியாக மாற்றி வச்சுருக்காரு. அதுக்கு பிறகு அன்னாள்னு பேரை மாற்றினேன். பேர் சொல்லி அழைக்கிற தேவன். அன்னாளுக்கு எவ்வளோ கண்ணீர் வெடிச்சா என்ன ஜெபம் பண்ணா. இன்றைக்கி அவளுக்கு ஆண்டவர் சாமுங்கிற பேரை கொடுத்து, சாம் பேர் இல்லாத ஊரே கிடையாது. ஒரு ஊரில் ஒரு 4-5 சாமாவது இருப்பாங்க. அவள் படித்த கண்ணீர், அவள் பண்ண ஜெபம், அவள் இருதயத்தை ஆழத்தில் ஊற்றினாலா, அந்த இருதயம் உடைச்சி ஊற்றப்பட்டது. இன்னைக்கு வர அந்த சாம் பேர் பறந்துக்கிட்டே இருக்குது அன்பு பிள்ளைகளே. ஹல்லேலூயா. சாம் எத்தனையோ சாம் டாக்டர் இருக்காங்க, எத்தனையோ சாம் ஊழியக்காரங்க இருக்காங்க, எத்தனையோ சாம் கடைகள் இருக்குது. அப்படி பாருங்கள், எத்தனை சாம் இருக்கிறாங்க. ஆண்டவர் ஏன் அப்படி ஆசீர்வதிச்சார்? நான் அவளுடைய ஜெபம்
அண்ணாளுடைய கண்ணீர், நம்மளும் கண்ணீர் வடித்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அதுதான் சொல்கிறாரு, தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியை நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பட்டாது. தண்ணீரை கடக்கும்போது கொஞ்சம் பிரச்சனை, அப்போ கூட இருந்தார். ஆறுன்னா கொஞ்சம் பெரிய பிரச்சனை, அடிச்சிட்டு போயிரும் அந்த பிரச்சனை, அதில் புரளாதபடி பாதுகாத்தார். அக்கினின்னா அவ்வளோதான், சுவாலி முடிஞ்சு செத்தே போயிடுவோம். அதில் அந்த அக்கினியில் கூட ஆண்டவர் நம்ம கூட இருந்து வேகாமல் பாதுகாத்து இருக்கிறார. சாத்திரமே சாபத்தினுக்காக வேகாமல் பாதுகாத்த தெய்வம் நம்மையும் பாதுகாத்துட்டு தான் இருக்கார். அவ்வளோ பிரச்சனையிலையும் நம்மளை வேகாமல் பாதுகாத்து ஆண்டவருக்காக ஓட வச்சிருக்காரு. அது தெய்வம். பிரைஸ் தி லார்ட். நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாய் கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவை கொடுத்தேன்னு சொல்கிறார். தேங்க்யூ லார்ட். கொடுக்கிற தெய்வம். சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவர் நம்மை கனப்படுத்தி வச்சிருக்கிறார், கனப்படுத்தி வச்சிருக்கிறார். பம்பாயில் ஒரு பிறந்தநாள் வீட்டில் செய்து கொடுக்கணும். ஒரு ஊழியக்காரர் வீட்டில், பெரிய ஊழியக்காரர். நான் இங்கேருந்து போயிருக்கேன். அப்போது நான் நினச்சேன், சரி பெரிய ஊழியக்காரர், அதனால் ஏதாவது ஒரு பெரிய ஊழியக்காரங்க செய்தி கூட்டிருக்காங்க, நான் செய்தி ஒன்றும் எடுக்கலை, போயிருக்கேன். சும்மா பிறந்த நாளைக்கு போயிட்டு இந்த பிள்ளைய வாழ்த்தி ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஏதாவது கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு போயிருக்கேன். அங்கே போயிருக்கேன். பாட்டு முடிஞ்சோடனே இப்பொழுது அன்னாளம்மா அவர்கள் இந்த பிள்ளையை வாழ்த்தி பேசுவார்கள். ஏசப்பா ஆண்டவரே, நான் ஒன்றும் கொண்டு வரலையே ஏசப்பா, நிறைய ஆட்கள் வந்திருக்கு, நிறைய ஊழியக்காரங்க வேறு வந்திருக்காங்க, என்ன செய்தி நான் சொல்ல அப்படின்னு சங்கடமாயிட்டு, என்ன செய்ய ஏசப்பா அப்படின்னு ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார் நீதிமொழிகளில், ஞானம் தன்னை உடையவர்களுக்கு வலது கையில் தீர்க்காயுசு, இடது கையிலே செல்வமும் கனமும் இருக்கிறது அப்படின்னு வசனத்தை சொன்னார. உடனே அந்த வசனத்தை எடுத்து வாசித்து செய்து கொடுக்க ஆரம்பித்தேன். இந்த குழந்தையுடைய வலது கையில் தீர்க்காயுசு இருக்கிறது, இடது கையிலே செல்வமும் கனமும் இருக்கிறது. கனப்படுத்துகிற தேவன், செல்வத்தை கொடுக்கிற தேவன், தீர்க்காயுசை கொடுக்கிற தெய்வம். பிள்ளைகளுக்கு தீர்க்காயுசு கிடைக்கணும். எப்பா அந்த ஊழியக்காரங்களுக்கு சந்தோஷம். ஜெபம் முடிஞ்சோடனே அந்த பிள்ளையை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் ஊழியக்காரங்க வந்துட்டாங்க. நீங்கள் இவ்வளோ அழகான வாக்குத்தத்த செய்தி சொல்லுவீங்கன்னு நினச்சே பார்க்கல. நான் சொன்னேன், நான் சொல்லலை, பேசுகிறவர்கள் நீங்களெல்லாம் பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார், அவரெல்லாம் சொல்லியிருக்காரு. நான் தான் ஒன்றும் எடுத்துகிட்டு வரலையே, என்னை செய்து கொடுக்க நீங்கள் வாங்கன்னு சொல்லலையே. சும்மா தானே பிறந்த நாள் கூட்டிய பெரிய ஊழியக்கார விட்ட நம்மளை யார் ஏற்றுவா? பெண்களினாலே தள்ளி வைக்கப்பட்ட கல், தள்ளப்பட்ட கல், தூரத்துக்கு வீசப்பட்ட கல் தான் மூளைக்கு தலைக்கல் ஆயிட்டு. அங்கே தலைக்கலான்னு கொண்டு போயிருக்கார. அழகான வசனத்தை சொல்லி என்ன சந்தோஷம் தாங்க முடியல. இப்போவும் எத்தனை பேரும் பிறந்த நாளுக்காக ஜெபிங்க அப்படின்னு ஃபோன் வந்துச்சுன்னா இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிப்பேன். அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. எத்தனையோ பிறந்த நாளுக்கு ஜெபிச்சிருக்கேன், பிறந்த நாள் பிள்ளைகளுக்கு. பாருங்கள், ஆண்டவர் சர்வ வல்லவர். என்ன சொல்கிறாருன்னா 5ஆம் வசனம் 4ஆம் வசனம் என்ன சொல்கிறது? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 4ஆம் வசனம், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். நம்மை கனப்படுத்துகிற தெய்வம், கனப்படுத்துகிற தெய்வம் சர்வ வல்லவர். பாருங்கள், ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளனா யாரும் கனப்படுத்த மாட்டாங்க. அந்தோணி அம்மாள் பேர் வச்சு அந்தோணியாரை வணங்கும் போது யாருமே கனப்படுத்தலை, யாருமே என்னை தேடலை. இன்றைக்கி நான் என் பேரை மாற்றிட்டு நான் ரட்சிக்க விட்டு அபிஷேகம் விட்டு ஆண்டு பிள்ளையாக மாறணும், ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு என்னெல்லாம் தேடுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க, எப்போ வருவியா எப்போ வருவியன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா? அதுதான் ஆண்டோட தெய்வம். என் பார்வைக்கு நீ அருமையானபடியால் கனம் பெற்றாய், கனம் பெற்றாய். நம்மளை கனப்படுத்துகிற தெய்வம். சோத்திரம். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவர் சிநேகிக்கிற தெய்வம். என் நேசர், என் நேசர் அன்பாக அழகாக நிற்கின்றார், அன்பான கண்களோடு என்னையே பார்க்கிறார்,
அன்பான கண்களோடு என்னையே பார்க்கிறாரே. என் பிரியமே நீ ரூபவதி என்று சொன்னாரே, என் உத்தமியே கதவை தீர என்று சொன்னாரே. என் பிரியமே நீ ரூபவதி என்று சொன்னாரே, என் உத்தமியே கதவை தீர என்று சொன்னாரே. என் நேசர் அன்பாக அழகாக நிற்கின்றாரே, அன்பான கண்களோடு என்னையே பார்க்கிறாரே. அன்பான கண்களோடு நம்மையே பார்க்கிற தேவன் உன்னையே பார்க்குறாரு. அன்பு பிள்ளையே, பாவம் செய்யாத, உன்னை தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீ செல்லில் யார் பார்ப்பான்னு நினச்சிட்டு பாவம் செஞ்சுட்டா இருக்கா? இன்றைக்கி எடுத்து தூரப்படும் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். ஆண்டவர் உன்னை பார்த்துட்டே இருக்காரு. யாரும் பார்க்கலன்னு நினச்சிட்டு பாவம் செய்யாத, அவர் பார்த்துட்டே இருக்காரு. அவர் பார்க்கிற தெய்வம். என் பெரியமே நீ ரூபவதின்னு அவர் ஒன்று சொல்லணும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் நீ கனம்பற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவர் சிநேகிக்கிற தெய்வம். மனுஷன் சிநேகிக்க மாட்டாங்க, மனுஷன் தூக்கி தூர வீசுவான், அவரை சிநேகிக்க. ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களை, உன் ஜீவனுக்கு பதிலாக ஈடாக ஜனங்களை உனக்கு கொடுப்பேன் கர்த்தர் சொல்லுவார். ஜனங்களை கொடுப்பார். நம்ம மூலமாக ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை கர்த்தர் தந்துகிட்டே இருப்பார். சோத்திரம் சர்வவல்லவர். பொள்ளாச்சிலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு, அம்மா நீங்கள் வரும்போது நீங்கள் மாதந்தோறும் வந்து ஜெபிப்பே, நாங்கள் நல்லா இருந்தோம், இப்போ நீங்கள் வரல, நாங்கள் கஷ்டப்பட்டு கிடக்கோம், வாங்க. எங்கெல்லாம் போவேன்? பம்பாய் போவேனா, பொள்ளாச்சி போவேனா, கோயம்புத்தூர் போவேனா, சென்னைக்கு போவேனா, சபையை நடத்துவேனா? ஹல்லேலூயா. மக்கள் ஏன் கூப்பிடுறாங்க? என் பார்வைக்கு அருமையானபடியால் காணப்பட்ட ஆண்டோடைய பார்வைக்கு நம்ம அருமையாக இருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிற தெய்வம், கனப்படுத்துகிற தெய்வம். நிறைய பேருக்கு ஃபோனில் தான் ஜெபிச்சுட்ருக்கேன். முடிஞ்ச அளவு போவேன். ஆண்டவர் சர்வ வல்லவர். கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் இயேசப்பா பயன்படுத்திகிட்டே இருக்காங்க. இப்போ போன மாதம் எங்கள் சபையில் 3 நாள் கன்வென்ஷன் வச்சோம். முதல் நாள் சிறுவர் வாலிபர் கொண்டாட்டம் அப்படி வச்சுருந்தோம், பற்றியில. 2ஆம் நாள் ஸ்தோத்திர கூட்டம், 3 நாள் பிரதிஷ்டை. பாருங்கள், அந்த சிறுவர் வாலிபருக்கெல்லாம் என்ன கொண்டாட்டம், இங்கே சந்தோஷம் தாங்க முடியல. எங்கள் பிள்ளைகள்லாம் எல்லாம் கேள்வி கேட்டு பைபிள்லேருந்து கேள்வி கேட்டு பதில் சொன்ன பிள்ளைகளுக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் ப்ரைஸ் கொடுத்தோம். சந்தோஷம் தாங்க முடியல. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இந்த ஏசப்பா பிள்ளைகளுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தா என்ன சந்தோஷம். சர்வ வல்லமையுள்ள தேவன், மகிமையான தேவன், பயங்கரமான பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. பனங்குடி பகுதியில் ஒரு வாலிபர் கொண்டாட்டம்னு சொல்லி அபிஷேகத்தை நடத்த கூட்டாங்க. நடத்துகிற போன பாருங்களேன், 2-3 வாலிப்பிள்ளைகள் பேயாடிச்சு. ஒரு பையன் குட்டிகாரன் அடித்து பேயாடுறான். என்ன சாசுகள் அதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த பேய்கள் போன உடனே சந்தோஷம் தாங்க முடியல. கர்த்தர் நல்லவர். பாருங்கள், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கில் இருந்து கூட்டி சேர்ப்பே கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதேன்னு ஏசப்பா சொல்லிகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் பயந்துகிட்டே இருக்காங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். பயப்படாத அன்பு பிள்ளைகளே, இதை கேட்குற ஒரு ஆள் கூட பயப்படக்கூடாது. கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள் கர்த்தர் சொல்கிறார். நல்லவரே, நன்றி. கிருபைக்கா இருக்கத்துக்கா தோத்துறோம். அதிசயம் செய்யுங்க ஏசப்பா. இந்த செய்தி கேட்குற பிள்ளைகள் பயப்படாதபடி இருக்க உதவி செய்யுங்க. நீ என்னுடையவள் கர்த்தர் சொன்னதுக்காக நன்றி ஏசப்பா. நீ பார்வைக்கு அருமையானபடியாக கனம்பட்டாய் சொன்னதுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் அப்படி பயன்படுத்துங்க. பாவத்தில் இருக்க பிள்ளைகள் மனம் திரும்பி ஏசப்பா பிள்ளைய மாறட்டும். நான் பிரியமே ரூபவதி என்று சொல்லுங்க ஏசப்பா. தேவன் அப்படி செய்யறதுக்காக நன்றி. அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும். என் பார்வைக்கு அருமையானபடியாக கனம்பட்டாய் சொன்னீங்களே, கனப்படுத்துங்க ஏசப்பா. பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன்னு சொன்ன தெய்வம். பாவத்திலையும் சாபத்திலையும் கண்ணீரில் வேதனையிலையும் பிரச்சனை மீட்டுக்கு எடுத்துருங்கப்பா. நீங்கள் அப்படி செய்யறதுக்காக நன்றி. அதிசயம் அற்புதம் நடக்கட்டும். இந்த டிவி நடத்துகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. மகனை ஆசீர்வதிங்க, மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த அருமையான ஐயாவை ஆசீர்வதிங்க ஏசப்பா. முருகனாக இருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே சோத்திரம் ஜோசுவாவாக மாறி இருக்காங்க.
ஐயாவை ஆசீர்வதிங்க, அவருடைய மனைவி ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. பேரம்பத்திகளும் மருமக்குமாரும் ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க, கிருபையை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.